நான் சொன்னேனே தம்பி, வேலைக்கு பாதிப்பு இருக்கும்னு சொன்னேனே. நிச்சயமா வேலைக்கு வேலைக்கு பாதிப்பு இருக்கும். ஒரு ஒரு சாதாரண இடத்துலேருந்து இவ்வளோ பெரிய உயரத்த வந்து அவர் அடைஞ்சிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ். அப்படி இருக்கும்போது, அத வந்து தக்க வச்சுக்கணும். எப்பவுமே வந்து என்னன்னா, ஒரு பணம், புகழ், பெரிய பதவி இதெல்லாம் வரும்போது, அது உங்களுக்கு பணிவாவும், அதை எப்படி வந்து தக்க வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணங்களோட நீங்க செயல்படணும். அதுலேருந்து நீங்க கொஞ்சம் மிஸ் ஆனீங்கன்னா கூட, ஒரு சாதாரணமா ரோட்ல போறான். ஒரு குப்புசாமியோ, ஒரு ரங்கசாமியோ, ஒரு பெரிய சாமியோ போறான்னு வச்சுக்கங்க. அவன் இந்த மாரி தப்பு செஞ்சான்னா, அது பெருசா தெரியாது. காரணம் என்ன? ஏதோ ஒரு மூல முடுக்குல இருக்கவன், அவன் யாருன்னே தெரியாது. அதனால அது கண்டுக்காம கடந்து போயிருவாங்க. ஆனா, இப்படி பிரபலமா இருக்கிறவர் வந்து முதல்ல வந்து முன்னுதாரணமா இருக்கணும். சரி, இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னா, அப்பா பிரமாதமா உழைச்சு வந்தாருப்பா, ஒவ்வொரு படியா வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த மனுஷன்ப்பா, பாரு இன்னைக்கு கோடிகளில் வந்து சம்பாரிச்சு இன்னைக்கு தனி விமானத்தில் போற அளவுக்கு ஒரு உயரத்துக்கு வந்திருக்காருப்பா அப்படிங்கிறது வந்து இளைஞர்கள் வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்து பார்க்கணுமே தவிர, இப்போ வந்து என்ன பேசுவாங்க, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பாரு இந்த மாதிரி ஒரு பொம்பளையோட தொடர்பில் இருக்காரு அது இதுன்னு பேசும்போது, அது பேரை களங்கப்படுத்த தானே செய்யும். அது பேரை களங்கப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக தொழிலையும் பாதிக்கத்தான் செய்யும்.